இப்போ ஸ்வீட் எள்ளு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 1 கப் மேல் மாவு பண்ணுறதுக்கு, கொழுக்கட்டைக்கு மேல் மாவு பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது பூர்ணம் பண்ணுறதுக்கு எள்ளு, அப்புறம் இது வெல்லம் 1/2 கப், அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் இது வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ பூர்ணம் பண்ணணுமோ அவ்வளோ குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதில் இருக்க டஸ்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த வானல் வச்சு மேல் மாவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலரணும். இது 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலரிட்டே வரணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் கலர்னதும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் விடலாம். இது 1 கப் கொஞ்சம் பெரிய கப்பாக இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இல்லை நெய் விடணும்னு விருப்பப்படுறவங்க நெய் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது பூர்ணம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. ஃபில்டர் ஆகிட்டு கொஞ்சமாக நான் இதுக்கு கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்ததும் இதில் நம்ம பூர்ணம் பண்ணலாம். ஓரளவுக்கு அந்த கெட்டித்தன்மை வருது. இதில் கொஞ்சம் எள்ளும் அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு பூர்ணம் கொஞ்சம் கெட்டியாக நம்ம பண்ணி வைக்கணும். இது தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு நம்ம மேல் மாவுக்கு பிசையலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அச்சு. நீங்கள் அச்சு இல்லாமல் கூட நீங்கள் கையிலையே பண்ணி அது பண்ணலாம். இருந்தாலும் நான் அச்சு போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், அந்த வெல்லம் வந்து நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆற வச்சதும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு, மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அச்சு கிடைக்கும். இதை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது உள்ளார ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா மேலே இது மோதகம் மாதிரி வரும் இல்லையா, அந்த இதுக்கு நல்லா ஓரத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுக்கு மேல் மாவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் மேல் மாவு எடுத்து மேலே ஃபில் பண்ணுங்கள். இது வெளியில் வராதபடி இந்த சைடு சீல் பண்ணுற அளவுக்கு இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மோதகம் டைப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டீம் குக் பண்ணணும். 7 to 10 minutes ஸ்டீம் குக் பண்ணி இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை. இப்போ அது 10 minutes ரெடி ஆனதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்படி உள்ளே பிரித்தா உங்களுக்கு பூர்ணம் நல்லா தெரியறது பாருங்கள். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ.